விமானம் நிறுத்தப்படுவதற்கு முன்பே இருக்கை பாதுகாப்பு இடைவார் விளக்கு அணைக்கப்படும் வரை காத்திருக்காமல் எழுந்து நிற்கும் பயணிகளுக்கு மலேசியா அபராதம் விதிக்க தேவையில்லை. அவ்விஷயத்தில் நாம் துர்க்கியை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என மலேசிய பொது விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான CAAM கருதுகிறது. மலேசியாவுக்குள் நுழையும் பெரும்பாலான பயணிகள் பொதுவாக ஏற்கனவே உள்ள இருக்கை பாதுகாப்பு இடைவார் விதிமுறைகளை கடைபிடிக்கின்றனர். இதுவரை இந்த பிரச்சினை குறித்து புகார்கள் எதுவும் வரவில்லை என அது கூறியது. இருந்தாலும் விமானம் தரையிறங்கிய பின் முழுமையாக நிற்பதற்கு முன், குறிப்பாக இருக்கை பாதுகாப்பு இடைவார் விளக்கு எரியும் போதெல்லாம் பயணிகள் தங்கள் இருக்கைகளில் இருக்க வேண்டும் என அது நினைவூட்டியது. காயத்தின் அபாயத்தை குறைக்கவும் கேபின் பணியாளர்களின் செயல்பாடுகளுக்கு இடையூறுகளை தடுக்கவும் அது அவசியமாகும் என CAAM சுட்டிக்காட்டியது. பயணிகளின் புகார்களை தொடர்ந்து விமானம் தரையிறங்கியவுடன் இருக்கை பாதுகாப்பு இடைவார் விளக்கு அணைக்கப்படும் வரை காத்திருக்காமல் நிற்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கும் திட்டங்களை துருக்கியின் விமான போக்குவரத்து ஆணையம் கடந்த வாரம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.